சோத்திரம் பாஸ்டர். கிறிஸ்துவின் கிறிஸ்துவுடன் இருக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். என்னென்று சொன்னால், நான் 2022 நான் இங்கே மலேசியாவில் 10 வருஷம் இருந்தேன். நான் சாட்சியாக போட்டிருந்தேன். போட்டிருந்துட்டு 22 ஒன்றாந்தேதி ஜனவரி 1 நான் அங்கே ஊருக்கு போயிட்டேன்னு. ஊருக்கு போயிட்டு ஒரு வருஷத்தையால் 2023 ஜனவரியில் திரும்பி சிங்கப்பூருக்கு வந்தேன்னு. ஆனால் மலேசியாவுக்கு வர முடியாது. ஏன்னா நான் யுஎன்ஹெச்ஆரில் இருக்கிறேன், யுஎன்ஐசியில் இருக்கிறேன். ஆனால் நான் யுஎன்னுக்கு தெரியாமல் இமிக்ரேஷனில் வெயின் கட்டி போனான். ஆனால் நான் சிங்கப்பூரில் வந்து இந்தியாவில் மலேசியாவுக்கு வர முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ்டர் மகனை கேட்டு எனக்கு அவண்டி ஃப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஃப்ரே பண்ணி நான் 7 நாள் அங்கே நின்று படாத கஷ்டப்பட்டு ஹோட்டலில் கஷ்டப்பட்டு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் நான் இந்தியாவில் வந்து சேர்ந்துட்டேன். அது எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். வேண்டாம், ஒரு தரம் செய்யாததை நான் ஒரு பொம்பளையாக இந்தியாவில் வந்துட்டேன்னு சொல்லி எனக்கு சரியான சந்தோஷமும். ஏன்னு சொன்னால், திருந்தி இன்றைக்கு இரவைக்கு ஸ்ரீலங்காவுக்கு உழையிட்டு இருந்தது. அந்த இரவே நான் இங்கே சிங்கப்பூருக்கு சிங்கப்பூரில் இருந்து மலேசியாவுக்கு மோட்டர் வெஹிக்கிளில் வந்து சேர்ந்துட்டேன்னு. இப்போ என்னென்னா எனக்கு இங்கே மலேசியாவில் கொஞ்சம் ஆக்கள் இருக்கணும். என்னில் கொஞ்சம் கோவக்காரர். அவங்க என்னடா யுஎன்னுக்கு நான் ஊருக்கு போனதையெல்லாம் அறிவிச்சிட்டாங்களேன்ற ஒரு கதை. அது எனக்கு சரியாக வேணத்தாங்க. ஜனவரி வந்ததில் இருந்து நான் ஃபாஸ்டருக்கு சொன்னேன். நான் அப்படி என் யுஎன்ஐசி எனக்கு அவங்களுடைய ப்ரே பண்ணுங்க, ரினோட் பண்ண போய்க்க அவங்க ரிஜேஜ் பண்ணுவாங்களோ தெரியாது, அதை நம்பித்தான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி நான் ஃபாஸ்டரை எத்தனை தடவை கேட்டேன். நான் ஃபாஸ்டர் நான் ப்ரே பண்ணுறேனம்மான்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு வருஷமாக வேணால் உழைச்சல். போன ஜனவரிக்கு வந்து நான் இந்த ஜனவரி மட்டும் வேணால் உழைச்சல். ஐயோ, இந்த 8ஆம் தேதி இந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி எனக்கு ஐசி ரினோட் பண்ண போகணும். என்ன செய்கிறேன்னு நான் ஃபாஸ்டருக்கு சொன்னேன். நேற்று ஃபாஸ்டர் எனக்கு அவனுடைய ப்ரே பண்ணுங்க, எனக்கு மனசு சரியில்லை ஃபாஸ்டர், எனக்கு மனசுக்கு சொல்லுது கட்டாயம் ஐசியை பறிச்சிடுவாங்க, நீ நடுவில் தான் நிற்க போகிற, ஊருக்கும் போக முடியாமல் மலேசியாவிலும் இருக்க முடியாமல் ஜெயிலில் தான் இருத்த அப்படி என்று சொல்லி எனக்கு மனசு சொல்லுது. ஆனால் நான் இரவு 3 மணிக்கும் எழுந்து இருந்து ப்ரே பண்ணி நான் கடவுளே, நான் யாருக்கும் மனசால கூட துரோகம் செய்யலை, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா என்று சொல்லி இன்றைக்கு காலையில் 6 மணிக்கு நான் கிளம்பி அங்கே 7 மணிக்கு போயிட்டேன். 1 மணி நேரம் பயணம். 7 மணிக்கு போயிட்டு எனக்கு 2000 நம்பர் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அப்போ எனக்கு சரியான பயமாக இருந்தது. அப்போ என் நம்பரை கூப்பிட்டு என் ஐசியை வேண்டி போட்டாங்க. வேண்டிட்டு ஒன்றுமே கேட்கல, உட்காருங்கன்னு சொன்னாங்க. நானும் வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். பிறகு மற்ற தினம் என் பேரை கூப்பிட்டாங்க. ஒரு ரூமுக்கு போனேன். ஐசியை தூக்கி தந்தானோ, புது ஐசி, 4 வருஷம் ஐசி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2027ஆம் ஆண்டு மட்டும் அந்த ஐசியை தந்தாங்க. ஆனால் ஊருக்கு போனிங்க ஆண்டு கூட ஒரு கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாரும் இங்கே மலேசியாவில் சொன்னாங்க இவாக கிடைக்காது, இந்த முறை கிடைக்காது, ஐசி கிடைக்காதுன்ட்டு என்னோட எத்தனை பேர் கட்டி கொண்டு இருந்தேன். ஆனால் எல்லாரையும் சாத்தான் முறியடித்து எனக்கு வெற்றியை தந்திருக்கிறாரு. எனக்கு இந்த பாஸ்டர் மகன் மூலம் எனக்கு பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கிறார். உண்மையில் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். ஆனால் கடவுள் என்னோட இருக்கிறாருன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் ஒவ்வொரு அசைவிலும் என்னோட இருக்கிறார். ஏன்னடா நான் சிங்கப்பூரில் இருந்து இந்தியாவில் வர மாட்டேன் இருந்த பொழுதிலும் நான் இரவு 3 மணிக்கு கண்ணீர் விட்டு அழுதன் டிரைவில் எடுத்து. அப்பொழுது ஒரு வசனம் இருந்தது, பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி. அதோட இன்னொரு வசனம் இருந்தது, நான் கண் கலங்கி அழுத பொழுது சீலாவும் அவற்ற நண்பர்களும் சிறையில் இருந்து கொண்டு ஆனந்த களித்தோடு ஆடினார்கள் பாடினார்கள் என்ற அப்படி அந்த வசனம் எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. நான் உடனே என்ன செய்தேன்டா, என்னுள் இருக்கிறவர் என்னை விட பெரியவர், இந்த உலகத்தை விட பெரியவர், அவர் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்ற என்ன மனசுக்கு சொல்லிச்சது. கண்ணீரை துடைச்சி போட்டு வந்து படுத்திருக்கிறேன். ஒரு ஆள் ஃபோன் அடித்து சொன்னார், நீங்கள் மலேசியாவுக்கு போக போகிறீங்களா? சரி, 4 மணிக்கு கீழே இறங்குங்கோ, இன்னும் நம்பர் டச்சியில் ஏறி இமிக்ரேஷன் அடிக்க வாங்கோன்னு சொல்லி. உண்மையில் அதே டச்சி 4 மணிக்கு கீழே இறங்கினேன். இது 3 மணிக்கு நடந்தது. நான் 3:30க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு கீழே இறங்கி
இறங்கினேன். என்னுடைய டச்சி அதே நம்பரில் டச்சி வந்து என்னை ஏற்றி கொண்டு வந்து என்ன இங்கே மலேசியாவுக்கு 5 நிமிஷத்தில் நான் மூட்டை வெஹிக்கிளில் வந்து இறங்கி நான் உண்மையில் அது எனக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு டச்சு. ஐயோ நான் இங்கே வந்துட்டேன்னா அப்படி என்று சொல்லி ஏன்டா என்ன பாஸ்போர்ட்டில் ஒரு சீல் கீழ் ஒன்றுமே இல்லை. இந்த மலேசியாவுக்கு வந்ததுக்கான சீல் கீழ் எதுவுமே குத்தையில. அப்போ நான் அந்த பாஸ்போர்ட் எங்கேயும் கொண்டு போக மாட்டேன். எனக்கு யுஎன்ஐசி இருக்குன்ற துணிவில் இருந்தேன். அந்த பாஸ்போர்ட்டை கண்டா பிடிச்சி போடுவாங்களே, என்ன மலேசியாவில் வந்ததுக்கான அடையாளமே இல்லை. அப்போ நான் இந்த யுஎன்ஐசியை இவங்க ரிஜெக்ட் பண்ணினாங்களா என்னால் முடியாதுன்னு இருந்தேன். ஆனால் ஆண்டவன் என்ன கைவிடையில் கோடான கோடி நன்றியத்தா நன்றி. உண்மையில் என்ன நான் விட்ட கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கிறாரு. என்ன சோதிக்க மாட்டார், ஆனால் நல்லவே சோதிப்பங்களோன்னு சொல்லுறாரு. ஆனால் இன்னும் சோதிக்க மாட்டாருன்ற நம்பிக்கை இருக்குது, என்ன கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கை இருக்குது. மற்றது என் மகனும் ராகுல் அவரும் இந்த ஏஎல் எடுத்து போட்டு இருக்கிறார் ஊரில். ஒரே பையன்தான், அவருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரணும், அவரும் நல்ல யூனிவர்சிட்டிக்கு போய் நல்ல ஒரு தொழில் செய்ய வேணும், ஒரு வேலையில் சேர வேணும்னு சொல்லி எல்லா உறவுகளும் ப்ரே பண்ணுங்க அவருக்காக. என்னுடைய மகனுடைய பேர் ராகுல். சரியா? எனக்காக மட்டும் ப்ரே பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் சாட்சியை நான் கேட்பேன், டெய்லி கேட்பேன். நான் உடனே அந்த சாட்சியை சாட்சி தான் முதல் பார்ப்பேன். எனக்கு சரியான சந்தோஷம். சாட்சியை யாரும் சொல்கிறது கேட்குறது சரியான சந்தோஷம். ஓகே, நன்றி. ஓகே, கடவுளுக்கு சோத்திரம், ஆண்டவனுக்கு சோத்திரம், இயேசுவுக்கு சோத்திரம், பிரஸ்ரோன். ஓகே.